ரெட் டைமண்ட் கொய்யாவுடைய பராமரிப்பை பற்றி போன டைம் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஃபார்மர் எப்படி எக்ஸலண்ட்டாக பராமரிப்பு பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நம்ம நீர்ப்பாசனம் சொல்லியிருந்தோம். ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் போட்டுருக்காங்க. அது இல்லாமல் ஒரே செடியில் இப்போது அறுவடைக்குள்ள காய்கள் அறுவடை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஸ்டேஜ் உள்ள சின்ன பிஞ்சு இருக்குது, அதுக்கு ஸ்டேஜ் உள்ள புது பிஞ்சு இருக்குது பாருங்கள். இது நம்ம கவாத்து முறை சொல்லியிருந்தோம். கவாத்து முறையை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கவாத்து முறை பண்ண இடத்துல காய்கள் இருக்குது, அடுத்த ஸ்டேஜில் பிஞ்சுகள் இருக்குது. இப்போ கவாத்து பண்ண ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது பிஞ்சுகள் எடுத்துருக்கு. இந்த மாதிரி சரியான பராமரிப்பு பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல ரெட் டைமண்ட் கொய்யா எடுக்கலாம். இது ஒரு செடியில் மட்டும் இல்லை, எல்லா செடிலையும் கரெக்டாக நடவு செஞ்ச ஒரு வருஷம் ஃபீல்டில் இருக்கிறோம். இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக கொத்து கொத்தாக காய்கள் இறங்கியிருக்குது அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்கலாம். எல்லாருமே சொன்ன விஷயம் வந்து ரெட் டைமண்ட் கொய்யாவில் காய்ப்புத்திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளே வீடியோவில் சொல்லியிருந்தோம். ரெட் டைமண்டில் வந்து தைவான் பிங்க் அளவு காய்ப்புத்திறன் இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் தைவான் பிங்க் கம்பேர் பண்ண சொல்ல அதனோட ஈக்குவல் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. அந்தளவுக்கு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் டைமண்ட் கொய்யா டெவலப் ஆகிருக்கு. இது வந்து முழுக்க பராமரிப்பு தான். விவசாயிகள் எந்த அளவுக்கு நம்ம கேர் எடுத்து பராமரிப்பு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி காய்கள் நல்லா வரும். இது காய்களுடைய சைஸ் வந்து பார்த்தா நம்ம 300 கிராம் வரும்னு சொல்லியிருந்தோம். இப்போ காய்களுடைய சைஸ் சின்ன சைஸாக தான் வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இது சின்ன செடி. இந்த சின்ன செடியில் அதிக காய்களை விடும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காயோடைய சைஸ் சின்னதாக வரும். ஆனால் மார்க்கெட்டை விற்பனைக்கு வந்து சின்ன காய்களாக இருக்கும்போது இன்னும் நம்ம நல்லா ஈஸியாகவே வந்து விற்பனை பண்ண முடியும். அதனால் வந்து இந்த மாதிரி காய்கள் அதிகமாக விடும்போது உங்களுக்கு மீடியமான சைஸ் காய்கள் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வருஷத்துக்கு 30 கிலோ காய்க்கும் அப்படின்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் ஃபார்முடைய கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தாராளமாக 50 கிலோ காய்க்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து காய்கள் இருக்குது. காய்கள் பிடிச்சதெல்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இப்போ கவாத்து போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அது 50 கிலோ சராசரியாக கால்குலேஷன் பண்ணும்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம விவசாயிகள்கிட்ட சொல்கிறது 30 ரூபா தான். நீங்கள் எப்போதுமே வந்து கிலோ வந்து 100 ரூபா போவோம், 70 ரூபா போகணும்னு கணக்கு பண்ணாதீங்க. ஒரு 30 ரூபா கணக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். விவசாயி சார் 50 ரூபாய்க்கு தாராளமாக கடையில் வாங்கிக்கிறாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னாங்க. டேஸ்ட் இது சாப்பிட்டு பார்த்தவங்க தெரியும், கலரும் இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். கொய்யா ரகங்களில் இந்த ரகங்களை வந்து நம்ம முட்டாய் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கை கொஞ்சமாக பயமாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கொய்யா பழத்தை, அதாவது வந்து இன்றைக்கி வந்து ஆப்பிள் நம்ம கிலோ வந்து நாங்கள் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறது அதுதான். ஆப்பிள் கிலோ 240 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அந்த ஆப்பிள் எவ்வளோ தூரத்துலேருந்து எத்தனை மாதம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் பாக்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. இது ஒரு இயற்கையான ஒரு ஆப்பிள் மாதிரி. இன்றைக்கி வந்து கொய்யாவில் ஒரு ஆப்பிள் சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா காயினுடைய சைஸு, கலரு எல்லாமே ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும். அப்படி உள்ள ரகம் தான் இந்த ரெட் டைமண்ட் கொய்யா. நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த ரெட் டைமண்ட் கொய்யா வந்து ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் எல்லா கொய்யா ரகங்களையும் தாண்டி விற்பனை விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காய்ப்பு திறன் எங்களுக்கே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இது வந்து நம்ம வந்து தைவான் பிங்க் அளவு காய்க்காது, மீடியமாக தான் காய்க்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம சரியாக பராமரிப்பு பண்ணால் தைவான் பிங்கை விட அதிகமாக காய்க்கும் அப்படிங்கிறத எங்கள் விவசாயி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நல்லா நீங்கள் பராமரிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நல்ல மகசூல் எடுக்கலாம். ஃப்யூச்சர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். இது 100 ரூபாய்க்கு கிலோ வந்து மக்களும் விரும்பி வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா டேஸ்ட் இருக்கக்கூடிய கொய்யா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.